Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது மார்பிள் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது பட்டர் குக்கீன்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குயிக்கா நம்ம செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க அந்த சூப்பரான ஈஸியான மார்பிள் குக்கீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குக்கீ செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 100 grams வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் இல்லைன்னா சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுற டைம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சால்ட் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நான் வந்து சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பட்டர் கூட வந்துட்டு நம்ம ஒரு 160 grams வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நார்மல் சுகரை வந்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணாதீங்க. ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா டேபிள் ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 160 grams எடுத்திருக்கேன். இப்போ இந்த இதை வந்து பட்டர் கூட பைண்ட் ஆகுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வேண்டாங்கிறவங்க வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி குக்கீஸ் செய்யுங்க. முட்டை வந்து ஆப்ஷனல், வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கு பதிலாக ஒரு 1/4 கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து 2 tablespoons வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 300 grams வந்து மைதா எடுத்துக்கோங்க. நான் இதில் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். டோட்டலி வந்து 300 grams வந்து மைதா எடுத்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண மாவுலேருந்து ஒரு ஹாஃப் வந்து தனியாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 tablespoons வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாக்லேட் அண்ட் வெனிலா 2 ஃப்ளேவர்லேயும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளோட மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது லிட் மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு இப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதாக கூட இப்படி நம்ம தின்னா திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிங்கிள் குக்கீஸாக உங்களுக்கு வேணும்னா இப்படி நிறைய குக்கி கட்டர்ஸ் இருக்கும், அது வாங்கி வச்சுக்கோங்க. அப்படின்னா நமக்கு சிங்கிள் குக்கீஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கை வச்சு நம்ம சின்னதாக தட்டிட்டு அதில் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி சாக்லேட் ஃப்ளேவரையும் வந்துட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம லேயர் அப் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்றா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு வெண்ணிலா, அதுக்கு மேலே வந்து ஒரு சாக்லேட் சர்க்கிள், இப்படி வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக வந்து அதை லேயர் அப் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ அது வந்து பைண்ட் ஆகிக்கும், இல்லைன்னா லூஸாக இருக்கும். இப்போ இதை வந்து லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க இப்படி. அப்போ தான் ரெண்டு கலரும் நல்லா மர்ஜ் ஆகும். ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பட்டர் ஷீட் இல்லைன்னா கிளிங் ரேப் இருந்துச்சுன்னா அதில் ரேப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 an hour வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ரேப் பண்ணி 1/2 an hour வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து இப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லாண்டிங்கில் கட் பண்ணுற டைம் நமக்கு வந்து 2 கலர்ஸும் கிடைக்கும். ஸோ இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அதில் வந்து நம்மளோட குக்கீஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 180 டிகிரியில் ஒரு 15 to 20 minutes ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பர் கிறிஸ்பியான ஈஸியான மார்பிள் குக்கீஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.